ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜெச்சுஸ் ரைட்டிங். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன் தமிழ். நம்ம எப்படி ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறது இந்த வீடியோஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சென்டென்சஸை நீங்கள் பேசும்போது தமிழுக்கு பதிலாக இங்கிலீஷில் பேசி பழகுனீங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியாக பேசலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். வாட் ஹேப்பண்ட், என்ன நடந்தது. நம்ம எதிர்ச்சியாக மற்றவங்கள்ட்ட கேட்போம், என்ன நடந்தது அப்படின்னு கேட்போம். ஸோ என்ன நடந்ததுன்னு கேட்குறதுக்கு பதிலாக வாட் ஹேப்பண்ட் அப்படின்னு கேட்கணும். ஸோ வாட் ஹேப்பண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் பேசி பேசி பழகினா மட்டும்தான் இங்கிலீஷ் பேச முடியும். செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இஸ் எனிதிங் ராங், ஏதேனும் தவறு இருக்கிறதா, நான் செஞ்சதில் ஏதேனும் தவறு இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ அதுக்கு எப்படி கேட்கணும் அப்படின்னா, இஸ் எனிதிங் ராங் அப்படின்னு கேட்கணும். தேர்ட் ஒன் ஐ ஸ்பில்டு காஃபி, நான் காஃபியை கொட்டிட்டேன். ஸோ நான் காஃபியை கொட்டிட்டேன் அப்படின்னா அதை எப்படி சொல்லணும்? ஐ ஸ்பில்டு காஃபி, ஐ ஸ்பில்டு காஃபி அப்படின்னு சொல்லணும். ஃபோர்த்து சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இஸ் திஸ் ஃபார் மீ, இது எனக்கா. ஒருத்தவங்க ஒரு பொருளோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது எனக்கா அப்படின்னு நம்ம கேஷுவலாக கேட்போம். இதெல்லாம் நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் திஸ் ஃபார் மீ, இது எனக்கா அப்படின்னு சொல்லணும். ஃபிஃப்த்து சென்டென்ஸ் டோன்ட் ஸ்டாப் மீ, என்னை தடுத்து நிறுத்தாதே. சப்போஸ் விளையாண்டுட்டு இருப்போம், ஒரு விஷயம் சொல்கிறோம், என்னை தடுத்து நிறுத்தாதே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? டோன்ட் ஸ்டாப் மீ அப்படின்னு சொல்லணும். சிக்ஸ்த்து சென்டென்ஸ் தட்ஸ் ராங், அது தப்பு. அது தப்புன்னு நம்ம மென்ஷன் பண்ணும்போது அது இங்கிலீஷில் தட்ஸ் ராங் அப்படின்னு சொல்லணும். ஸோ இஸ் திஸ் ஃபார் மீ, இது எனக்கா. டோன்ட் ஸ்டாப் மீ, என்னை தடுத்து நிறுத்தாதே. தட்ஸ் ராங், அது தப்பு. இந்த சென்டென்சஸ் எல்லாமே நீங்கள் பேசி பேசி பழகுனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஈஸியாக பேசலாம். செவன்த்து சென்டென்ஸ் ஃப்ரம் ஹூம், யாரிடமிருந்து, யாரிடமிருந்து இந்த கிஃப்ட் வந்தது நமக்கு அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ அதை கேட்குறதுக்கு ஃப்ரம் ஹூம் அப்படின்னு நம்ம கேட்கணும். எயித்து சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, டூ சம்திங், ஏதாவது செய், ஏதாவது செய் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு டூ சம்திங் அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம ஏதாவது செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக டூ சம்திங் அப்படின்னு சொன்னிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்லும் போதும் டூ சம்திங் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அப்படி பேசி பேசி பழகினா தான் ஃப்ளூயன்சியாக இங்கிலீஷ் வரும். நைன்த்து சென்டென்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ், ஒரு முறையாவது, ஒரு முறையாவது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஸோ ஃப்ரம் ஹூம் அப்படின்னா யாரிடமிருந்து, டூ சம்திங் அப்படின்னா ஏதாவது செய், அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னா ஒரு முறையாவது. ஸோ இந்த சென்டென்சஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ்னால் நீங்களே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃப்ளூயண்ட்டியாக இங்கிலீஷ் பேசலாம். டென்த்து சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, டோன்ட் கன்ஃபியூஸ் மீ, என்னை குழப்பாதே, என்னை குழப்பாதே அப்படின்னா டோன்ட் கன்ஃபியூஸ் மீ. 11th ஒன் டோன்ட் பி ஜெலஸ், பொறாமைப்படாதே. நம்ம அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டோம் அப்படின்னா அதை எப்படி சொல்லணும்னா டோன்ட் பி ஜெலஸ் அப்படின்னு தான் மற்றவங்க சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் பி ஜெலஸ் அப்படின்னு சொல்லணும். 12th சென்டென்ஸ் கோ டு பெட், தூங்க போ. வீட்டில் அம்மா சொல்கிற ஒரே வார்த்தை தூங்க போ, கோ டு பெட். ஸோ 10th ஒன் பார்த்தீங்கன்னா, டோன்ட் கன்ஃபியூஸ் மீ, என்னை குழப்பாதே. 11th ஒன் டோன்ட் பி ஜெலஸ், பொறாமைப்படாதே. 12th ஒன் கோ டு பெட், தூங்க போ. ஸோ இந்த சென்டென்சஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெய்லி வீடியோஸில் 15 சென்டென்சஸ் போடுறோம். அந்த 15 சென்டென்சஸ்மே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேசி பேசி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ கோ டு பெட்னா தூங்க போ. 13th ஒன் ஸ்லீப் வெல், நல்லா தூங்கு. ஸ்லீப் வெல் அப்படின்னா நல்லா தூங்கு, நல்லா தூங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த சொல்கிறதுக்கு பதிலாக ஸ்லீப் வெல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லணும். அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ்லேருந்து நீங்கள் ட்ரைன் ஆன மாதிரியும் ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கும். ஸோ நல்லா தூங்கு அப்படின்னா ஸ்லீப் வெல். 14th ஒன் இஸ் இட், அப்படியா, அப்படியா அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக கேட்போம். ஸோ அந்த ஆச்சரியமாக கேட்குறதுக்கு தான் நம்ம இஸ் இட் அப்படின்னு கேட்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஆச்சரியமாக கேட்குறதுக்கு இஸ் இட் அப்படின்னு கேட்டு பாருங்கள். 15th ஒன் ஆல் ஆஃப் அஸ், நம்ம எல்லோரும், நம்ம எல்லோருமா வெளியில் போகிறோம், நம்ம எல்லோருமா கிளம்பிட்டோம் அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ நம்ம எல்லோரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆல் ஆஃப் அஸ் அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஆல் ஆஃப் அஸ், நம்ம எல்லோருமா கிளம்பிட்டோம், ஆல் ஆஃப் அஸ். ஸோ இந்த சென்டென்சஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லி நம்ம வீடியோஸ் பாருங்கள், இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஜெச்சுஸ் ரைட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.